விராட் கோலி வந்து குவாலிஃபைட் டு பிளே கிரிக்கெட் இல்ல, குவாலிஃபைட் டு பிளே கிரிக்கெட் தான். கோலி மாதிரி ஆடணும்னு எல்லாருமே ஆசைப்படுவாங்க. தீபாவளிக்கு முந்தைய நாள் சாம்பியன்ஸ் ட்ரோஃபியா அந்த 2 6 அடிச்சார் பாருங்க. அது எனக்கு வந்து டெய்லி ஒரு நினைப்பேன். அதை பத்தி அதான் சொல்லுவேன். ரிவன் ரிச்சர்ஸ் ஏன்னு கைத்தட்டி இருப்பார் அந்த நாக்குகள். as a fielder outstanding, as a captain outstanding, வெறித்தனமா ஆடுற கிரிக்கெட், ஆப்போனன்ட்ஸ்க்கு பயத்தை இன்ஜெக்ட் பண்றது அதுல டாப் கிளாஸ். This video is co-sponsored by StruCred app. StruCred காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1000 rupeesல இருந்து 15,000 rupees வரைக்கும் இன்ஸ்டன்ட் கிரெடிட் கொடுக்குறாங்க. உங்க வீட்ல இருக்கிற எல்டர்ஸோட கன்சல்ட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஆப்போனன்ட்க்கு என்ன மைனஸ் பாயிண்ட் தான் மூஞ்சிய பார்த்தாலே பயமா இருக்கு. ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணி ஒரு பீட் ஆனாலே இந்த இப்படி குதிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும். இதுக்கு மேல நம்ம வந்து ஃபார்ம் கெட்டு போயிடக்கூடாது. நம்ம இமேஜும் பக்காவா தக்க வச்சுக்கணும்னா ஃபிட்னஸ் ஆங்கிள் வந்து ரொம்ப முக்கியம்ன்றதுனால ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆகிறது பெட்டர். பட் விராட் கோலி வந்து யோசிக்கணும். தோனி மாதிரி பிளேயரை அட்மிட் பண்ணும்போது நம்ம எல்லாருக்குமே அது சேம் யாட்ஸ்டிக் தான். இந்தியா பாகிஸ்தான் வாரிக்கே போறேன்னு ஒரு கிளம்பு அந்த மாதிரி ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறது. கொலை வெறி கோலி வெறி நம்ம ஓடும் கிரிக்கெட்லன்னா கோலி வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கலாம். நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். சோ இன்னைக்கு ஒன் ஆஃப் த கோட் கிரிக்கெட்டர் விராட் கோலி வந்து ரிட்டையர் ஆயிருக்காரு ஃப்ரம் த டெஸ்ட் ஃபார்மேட். இதை பார்த்த உடனே நிறைய பேருக்கு ஓகே விராட் கோலி அவ்வளவுதானா, இட்ஸ் எண்ட் ஆஃப் அன் எரா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்ம கூட இந்த விஷயத்தை பத்தி ரியாக்ட் பண்றதுக்காக ஒன் அண்ட் ஒன்லி பாஸ்கி நம்ம கூட இருக்காரு. பாஸ் வணக்கம் பாஸ். வணக்கம் பாஸ். எஸ் வெல்கம். சோ எஸ் பாஸ், இந்த நியூஸ் கேட்ட உடனே உங்களுக்கு எப்படி இருந்தது? இப்போ நம்ம வந்து we are living in a world of surprises. இப்போ ஷாக் நியூஸ் கிடையாது, நியூஸ் தான் ஷாக்குக்கு பழகி போச்சு எல்லாருக்குமே. எதுவுமே ஷாக் கிடையாது, அவருடைய இஷ்டம். பட் என்னோட ரொம்ப ஒன் ஆஃப் த ஃபேவரட் கிரிக்கெட்டர்ஸ். பிகாஸ் ஐ லவ் அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் இருக்கிறது ஒரு ட்ரூ இந்தியன் கம்பேர், ஒரு வாரியர் மாதிரி கம்பேர். அவருக்கு இருக்கிற ஃபிட்னஸ்னாலையும் அவர் இருக்கிற அந்த அந்த ஒரு அர்ஜ் டு கீப் பர்ஃபார்மிங், டு கீப் ஈவன் இன் ஃபீல்டிங்ல ஃபீல்டிங்னா மெயின் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஆங்கிள் பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமா இருந்தது. ஐ மீன் இன்னும் 1 year இருந்துக்கலாம் தோணுச்சு. பீக் ஃபிட்னஸ்ல இருக்காரு இப்போ கூட. எஸ் பாஸ். அதுவும் இல்லாம இந்த இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸ்ல வந்து விராட் கோலி அந்த கீ ரோல் பிளே பண்ணுவார் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க ஸ்பெகுலேஷன்ஸ் போயிட்டு இருந்துச்சு. சோ விராட் கோலி கண்டிப்பா ஆடி இருக்கணும்னு சொல்லி நிறைய கிரிக்கெட்டர்ஸும் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த ஸ்பெகுலேஷன்ஸ் வரும்போது, ரிட்டையர்மெண்ட் ஸ்பெகுலேஷன் வரும்போது. சோ எவ்வளவு தூரம் விராட் கோலி டெஸ்ட் கிரிக்கெட் ஆஸ் அ பேட்ஸ்மேனா உங்களோட மெமரிஸ் ஏதாச்சும் இருக்கலாம் பாஸ்? சோ இந்த இன்னிங்ஸ் சூப்பரா இருந்துச்சு, விராட் கோலி இந்த இன்னிங்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படிங்கறது உங்களுக்கு ஏதாச்சும் இருக்கா? எனக்கு அவர் வந்து ஒரு இடம் 2 நின்னாருன்னா அது சேசிங்லாம் கிடையாது. ஒரு 2 நின்ட்டாருன்னா அவர் முதுக பாக்குற வரைக்கும் எவனும் சிரிப்பே வராது அந்த கிரவுண்ட்ல. ஏன்டா கிரிக்கெட் ஆடணும்னு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பிளேயர். சமத்த பெஸ்ட் நாக்ஸ் ஒரு ஓடிஐல ஒரு தடவை லங்கா அகேன்ஸ்ட் ஹோபார்ட்லயும் எங்கேயும் அடிச்சாரு நினைக்கிறேன். அவர் 10 overs ஸ்கோர் அடிச்சாரு. மலிங்காவுக்கு வந்து வாழ்க்கையில அந்த மாதிரி ஒருத்தர் ரணகாலமா ஒருத்தர் அடிச்சு நான் பார்த்தே கிடையாது. அது ஒரு அடிச்சாரு, ஒரு 100 அடிச்சாரு. டெரிஃபிக் நாக். அது ஆல் டைம் பெஸ்ட். என்னோட ஃபேவரட் வந்து தீபாவளிக்கு முந்தைய நாள் சாம்பியன்ஸ் ட்ரோஃபியா அது அடிச்சா அந்த ஒரு நாக்கர், அந்த 2 6 அடிச்சாரு பாருங்க ராஃப். அது எனக்கு வந்து டெய்லி ஒரு நினைப்பேன் அதை பத்தி. அதான் சொல்லுவேன். ரிவன் ரிச்சர்ஸ் ஏன்னு கைத்தட்டி இருப்பார் அந்த நாக்குகள். சோ அந்த மாதிரி ஸ்டூபெண்டஸ், அன்பிலீவபிள், இன்கிரெடிபிள் நாக்ஸ், ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் ஆடுறது விராட் கோலி. இப்பயும் நல்லா இருக்கு. ஒரே பிரச்சனை, இந்த டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஜஸ்ட் அவுட் சைட் ஆப்ஷன் தட் ஐ ஃபீல் is because of overdose of T20 cricket. Too much of T20 cricket ஆடி எல்லா பாலும் ஃப்ரண்ட் ஃபுட்ல ஆடுற ஒரு அப்செஷன் இருக்கு. அது இல்லாம பேக் ரைட் ஆன் பேக் போய், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட்வொர்க் ஆஃப் ஸ்டீவ் ஸ்மித் ரைட் ஆன் பேக் போடுறதுல. So right on to the back போய், பேக் அண்ட் அக்ராஸ் போய், close to the body like கவாஸ்கர், விஸ்வநாத், டெண்டுல்கர், VVS லட்சுமண், ராகுல் டிராவிட், அந்த மாதிரி close to the body பின்னால ஏன் அவர் ஆட மாட்டேன்றது இன்னும் புரியல. யாராவது ஒரு பேட்டிங் கோச் அதை எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்கும். அதை பண்ணிட்டாருன்னா சேலஞ்சிங் கண்டிஷன்ஸ்ல கூட ரொம்ப ஈஸியா இருக்கும் அவருக்கு ஆடுறதுன்னு நினைச்சிருந்தேன். பட் இது அவரோட டிசிஷன், நான் வந்து அதை ஆர்கியூவே பண்ணல. பட் ஸ்டில் as a fielder outstanding, as a captain outstanding, வெறித்தனமா ஆடுற கிரிக்கெட், ஆப்போனன்ட்ஸ்க்கு பயத்தை இன்ஜெக்ட் பண்றது அதுல டாப் கிளாஸ். இந்த ஒண்ணு சேலஞ்சிங்கா கண்டிஷன்ஸ் இருக்கும்போது திருப்பி போய் நம்ம ஏதாவது ஃபார்முக்கு வராம போய் பிரச்சனை ஆயிட போறதுன்னு நினைச்சிருக்கலாம். இதே இந்தியால சீரியஸ்னா இவ்வளவு யோசிச்சிருப்பாரான்னு டவுட். மேபி 1 year எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாரு. ஓகே, இந்த டெஸ்ட் ஃபார்மேட்ல பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் பெஸ்ட் இன்னிங்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் இருக்கா பாஸ்? இந்த இன்னிங்ஸ் டெஸ்ட்ல வந்து பக்காவா பண்ணாரு அப்படின்றது. கேம் ஃபாலோ பண்ணிடுவாரு. அந்த ஓவர் அப்சஷன் டுவர்ட்ஸ் T20 என்னன்னா 3 to 4 months T20 ஆடிட்டே இருக்கும். அதுல எல்லா பாலும் ஆடணும். டெஸ்ட் மேட்ச்ல நிறைய பால் விடணும். பட் இதுல வந்து இந்த லீவிங் வந்து மறந்து போய் கம்ப்ளீட்டா எல்லா பாலும் ஃப்ரண்ட்ல ஆடணும் பாருங்க. அப்பர் கட் ஆடுறோம், ஸ்கூப் ஆடுறோம், ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடுறோம் பண்றதுனால டக்குன்னு மைண்ட் வந்து ஃபார் எவ்ரி பால் 3 thoughts வராது. இது டெஸ்ட், இது ஓடிஐ, இது T20. இந்த பால் பார்த்து ஆடணும், இந்த பால் விட்டோம்னா இந்த பால் வச்சு செய்யணும்.
அது அப்படி தோணாது. சோ அது எல்லாருக்கும் ஏஜ் ஆக வரும், அந்த பிரச்சனை வரும். சம்டைம்ஸ் ஃபார்ம் வந்து நம்ம கையில கிடையாது. ஃபார்ம் போகும்போது இந்த பிரச்சனைகள் ரொம்ப பூதாகரமா தெரியும். அவுட் வீக்னஸ் இல்லாத கிரிக்கெட்டே கிடையாது வேர்ல்டு. அத்தனை பேர் இதுக்கு வழிஞ்சிருக்காங்க. அவ்வளவு அப்பேற்பட்ட மொயிந்தரம் பண்ணா 6 இன்னிங்ஸ்ல 5-0 லைன் ஆச்சு டெஸ்ட்ல. ஆனா திருப்பி வந்தாரு. ஸ்விங் எப்படி ஆகணும்லாம் கத்து கொடுத்தாரு. சோ அந்த மாதிரி ஒரு கோச் வந்து ரைட் ஆன் த பேக் போய் எப்படி ஆகுதுன்னு அவருக்கு சொன்னா இன்னும் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நவ் தட் இஸ் டிசைடட் வித் ரொம்ப யோசிக்கணும். ஓகே பாஸ். இப்போ விராட் கோலி as a கேப்டனா இன் டெஸ்ட் கிரிக்கெட் அந்த அக்ரஷன் வந்து இந்தியன் கிரிக்கெட்ல வந்து ஆஃப்டர் கங்குலி விராட் கோலி அந்த அக்ரஷன் கொண்டு வந்தாரு. ஏன்னா தோனி வாஸ் a காம் கேப்டனா இருப்பாரு. சோ விராட் கோலி டெஸ்ட்ல வந்து ஒரு அக்ரஷன் காமிச்சாரு. சோ அந்த ஒரு மெமரிஸ் பாஸ். அந்த டெஸ்ட்ல அக்ரஷன் சௌரவ் கங்குலிக்கு அப்புறம் டெஸ்ட் கிரிக்கெட்ல வேர்ல்ட் நம்பர் 1 அந்த அந்த ஒரு பொசிஷனையும் விராட் கோலி கொண்டு வந்தாரு. சோ டீமாவே கொஞ்சம் சூப்பராவே பண்ணாருன்னு சொல்லலாம். சோ அந்த அந்த விஷயங்கள் எப்படி பாஸ் பாக்குறீங்க? Yeah, the captain was able to bring the best out of everybody. இல்ல the very உங்களுக்காக ஒருத்தர் உங்க போலிங்ல நீங்க விக்கெட் எடுக்கும்போது என் போலிங்ல நீங்க பயங்கரமா குதிக்கிறீங்க லீப்பிங் டு த ஸ்கைஸ்னா எனக்கு எப்படி இருக்கும்? எனக்கு யார் அவ்வளவு சந்தோஷப்பட போறாங்க? சோ அந்த கேப்டனுக்கு வந்து அந்த அத்தனை போலர்ஸ்க்கு அவ்வளவு ஒரு குஷி வருது இல்ல. சோ அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். இது இந்த பக்கம். அங்க வந்து ஆப்போனன்ட்க்கு என்ன மைனஸ் பாயிண்ட் இருந்தாலும் மூஞ்ச பார்த்தாலே பயமா இருக்கு. ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணி ஒரு பீட்டன் ஆனாலே இருந்தாலும் இப்படி குதிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் சைக்கலாஜிக்கலா இவரை பார்த்தா ஸ்கேர். சோ அது வந்து ஒரு கேப்டன் வந்து ஒரு டெரர். அவர் ஆர்மி சீஃப் மாதிரி ஒண்ணு பண்றாரு பாத்தீங்களா? அது வந்து ரொம்ப மிஸ் பண்ணும். அந்த மாதிரி ஒரு கேப்டன் கிடையாது கஷ்டம். ஏன்னா ஃபீல்டிங்ல பண்ணும்போது தான் ஷோயிங் இஸ் டீம் மேன். ஃபீல்டிங்ல பண்ணும்போது அவருக்கு என்ன கை கால கீழ்ச்சிங்கன்னா ஒரு சாதாரணமா தலுக்கா ட்ரெஸ்ஸே கல்யாணம் பண்ணிட்டு போலாமே ஃபீல்டிங். பட் அந்த பிரமாதமான ஒரு கேட்ச பிடிச்சாருன்னா ஃபுல் கிரெடிட் டு த பவுலர். ஒரு கேட்ச விட்டாருன்னா பேட்டருக்கு ஹெட்லைன்ஸ் வரும். இப்படியான ஒரு சிச்சுவேஷன்ல அப்படி ஒரு ப்ளூ பெரிய கிரிக்கெட் வந்து அவ்வளவு ஃபீல்டிங் பாக்குறது ரொம்ப ரொம்ப ரேர். அது அது இஸ் டீம் மேன் கம்பேர். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே பாஸ். அவரோட ஒன் ஆஃப் தோஸ்த்னே சொல்லலாம். ரோஹித் சர்மாவும் ஒரு 1 வீக் பேக் தான் டெஸ்ட்ல இருந்து ரிட்டையர் ஆனாரு. சோ ஒருவேளை அந்த ஒரு இம்பாக்ட் இருக்கும் அவரோட கலீக் மாதிரி ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. சோ அவர் இல்லாத போது நானும் இல்ல அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு கவுண்டர் பார்ட் போயிட்டு இருக்குமா இல்ல? இல்ல பாஸ், நாட் நெசசரி. பிகாஸ் இவங்களே யார் கேப்டன் ஆனாலுமே இன்னொருத்தர் அவங்களுக்கு பிரமாதமா ஆடினாங்க. அதெல்லாம் உண்டு. அது அந்த மாதிரி ஒரு பயங்கர பாண்டிங்கோ இல்ல இவர் ஆடலன்னா நான் ஆட மாட்டேன் அப்படிலாம் உண்மை கிடையாது. இப்போ ஒரு இன்ஜுரி 3 மேட்ச் ஆடலன்னா இப்ப இவர் தான் ஆடப்படுறாரு. அந்த மாதிரி தான். ஆனா ஃபிட்னஸ் பார்க்கும்போது ரோஹித் சர்மாவோட மச் அஹெட் விராட் கோலி. ரோஹித் சர்மாவுக்கு வந்து என்ன வேணா ஆடுவார். அவரை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் போலிங் அந்த ஷைன பிரீதியா இருக்கட்டும், மிச்சல் ஸ்டார்க்கா இருக்கட்டும், இறங்கி அடிப்பார் சிக்ஸ். பட் அது டெஸ்ட்ல இது நடக்காதுங்க. அது டெஸ்ட்ல பிரச்சனை. மூவ்மெண்ட் பால்ல வந்து ரொம்ப கஷ்டம் வச்சு இப்படி ஆடுறது. அதனால இதுக்கு மேல நம்ம வந்து ஃபார்ம் கெட்டு போயிடக்கூடாது. நம்ம இமேஜும் பக்காவா தக்க வச்சுக்கணும்னா ஃபிட்னஸ் ஆங்கிள் வந்து ரொம்ப முக்கியன்றதுனால ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆகிறது பெட்டர். பட் விராட் கோலி வந்து யோசிக்கணும். இன்னும் ஒரு வருஷம் யோசிக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. அல்டிமேட்லி இட்ஸ் தேர் டெசிஷன். அவங்க பண்ணாத சாகசம் கிடையாது. எனக்கு அவங்க மேல என்னைக்குமே மரியாதை உண்டு. கப்பு வந்து வீட்டுல நான் வந்து புது வீடு வாங்கணும். அவ்வளவு கப்பு வச்சிருக்காரு ரோஹித் சர்மா கேப்டன்சி மெட்டீரியலா பார்க்கும்போது. ஓப்பனிங்ல ஹுக் ஷாட் புல் ஷாட்டுங்கிறது வேர்ல்ட் நம்பர் 1 இருக்காரு. அதெல்லாம் ரைட்டு. பட் டர்னிங் விக்கெட்ல திடீர்னு சம்டைம்ஸ் அவசரப்படுறது, முதல்லயே ஒரு நியூ பால்ல போட்டுருக்க கூட யாரோ லெஃப்ட் ஆப்ஷன் வந்து தடதடன்னு அவசரப்படுறது, அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப ஒர்க் ஆகுது மைண்ட்ல. அதனாலதான் தானே நம்ம டிராப் ஆயிக்கலாமான்னு தோன்ற ஒரு ஸ்டேஜ் வந்தாலே நம்மளுடைய ஃபார்ம் மேல நமக்கு ஒரு டவுட் இருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சுன்றது தெரியுது. தோனி மாதிரி பிளேயரை அட்மிட் பண்ணும்போது நம்ம எல்லாருக்குமே அது சேம் யாட்ஸ்டிக் தானே. அதனால விராட் கோலி ஃபிட்னஸ் பார்க்கும்போது ஒரு வீக்னஸுமே இல்லை. அதனால அவருக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு தோணுச்சு. பட் இவங்கெல்லாம் லெஜெண்ட்ஸ். இவங்க சாதிக்க வேண்டிய பாக்கி எதுவுமே கிடையாது. So let's enjoy that decision. இன்னும் ஒரு கேள்வி பாஸ். என்னன்னா இப்போ நிறைய இந்த நம்ம லெஜெண்ட்ஸ் ஆஃப் த கிரிக்கெட்டுக்கு வந்து ஒரு காட் ஆஃப் ஹானர் பண்ணி பார்த்துப்போம். லைக் அந்த ஹானர் பண்ணி பாக்குறதெல்லாம் நம்ம பழக்கம். சோ இப்ப நம்ம தோனிக்கு நம்ம பண்ணல. சோ அஸ்வினுக்கு பண்ணல. சோ ரோஹித் சர்மா ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அவருக்கும் பண்ண முடியல. சோ அந்த லிஸ்ட்ல விராட் கோலி இருக்காரு. சோ மேபி இந்தியால ஆடி இருந்தா இது பாசிபிளா இருந்திருக்குமா? சோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாமா? இல்ல காட் ஆஃப் ஆனர் லைக் அந்த அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக பிளேயர்ஸ் வந்து ஏங்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல பாஸ். நீங்க வந்து ஒரு இந்தியன் இருந்தாலும் யோசிக்கவே மாட்டீங்க. இப்போ ஒரு கபில் தேவ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வேற லெவல் பாஸ். கபில் தேவ் மாதிரிலாம் ஒரு ஹியூமன் பீயிங் ஆன் த ஃபீல்ட் நான் பார்த்தே கிடையாது. 1983 வேர்ல்ட் கப்லாம் ஆக்சுவலா அவங்களுக்கு என்ன இருந்த ஃபெசிலிட்டிஸ் ஒரு கோச் கூட இல்ல. அவங்க பாட்டுக்கு சாதாரணமா வந்தாங்க, கூலா இருந்தாங்க. என்ன கேட்டு அப்படிதான் இருக்கணும். நீங்க இது பண்ணாதான் உங்களுக்கு மரியாதைன்னு எதுவுமே கிடையாது. உங்களை பத்தி பேசினே இருப்பாங்க. விராட் கோலியோட பாரு அந்த தீபாவளிக்கு பிறந்த நாள் அவர் அந்த ஆடின அந்த நாக்கு அந்த 2 சிக்ஸர்ஸ் வந்து இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு. கோலினாலும் எனக்கு அதான் ஞாபகம் இருக்கு. அடுத்த நாள் வந்து ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ் வந்து ஃபெஸ்டிவல் ஆஃப் டார்க்னஸ் ஆயிருக்கும் எனக்கு கிரிக்கெட் லவர்ஸ். பட் அது பாத்தீங்கன்னா அது ஒரு தீபாவளியை வந்து முந்தின நாளே செலிப்ரேட் பண்ற மாதிரி பண்ணிட்டாரு ஒரு நாள் சோலோவா. பாகிஸ்தான் கம்ப்ளீட் பாகிஸ்தான் எழுதுடும் அன்னைக்கு அச்சாட்டியில். அது வேற லெவல். அந்த மாதிரி ஒரு கிரிக்கெட்டர் வந்து பாக்குறது ரொம்ப கஷ்டம். பேட்ரியாட் ஒரு பேட்ரியாட் கிரிக்கெட்லயே தெரியும். இந்தியா ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு வெறி வந்து ரொம்ப சூப்பரா தெரியும். அது இன்னைக்கு இருக்கிற வார்ஃபேர் அட்மாஸ்பியர்ல எல்லாம் விராட் கோலி எல்லாம் பார்க்கணும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
புரியுது பாஸ். இப்போ நீங்க நீங்க சொல்லும்போது எனக்கு ஒண்ணுதான் தோணுது. நான் நான் யாரோ ஒருத்தன அடிச்சு டான் ஆடுறேன். நான் அடிச்ச 10 பேரும் டானுங்க தான்டா அப்படின்ற மாரி தான் விராட் கோலியோட அந்த தீமே இருந்திருக்கு டெஸ்ட் கிரிக்கெட். சோ மோதன எல்லாரையுமே வந்து அடிச்சு துவம்சம் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். எல்லா டீமுமே அடிச்சு அக்ரெசிவான மோட்ல துவம்சம் பண்ணியிருக்காரு. இப்போ இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ்ல லைக் விராட் கோலி இல்ல. சோ கேப்டன்சி மெட்டீரியலா யாரு போவாங்க? லைக் ஷிமோன் கில்லுக்கு ஒரு ஆப்ஷன் குடுத்துட்டு இருக்காங்க. பட் வேற யாராச்சும் இதுல இருந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ திங்க் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? பிரில்லியன்ஸ்னு பார்க்கும்போது பும்ரா தான். இவர் கொஞ்சம் செடேட்டா இருப்பாரு ராகுல் தோனி டைப்ல. ஆஸ் அ பேட்டர் டாப் கிளாஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவார். டெக்னிக்கலி த பெஸ்ட் இன் த கண்ட்ரி ராகுல். இன் ஆல் ப்ராபபிலிட்டி ஐ திங்க் பும்ரா வில் லீட் நினைக்கிறேன். பட் பும்ராவோட பிரெயின்ஸ் வந்து வெரி குட். ஹி நோஸ் ஒரு பேட்டர் ஆடும் போது எப்படி அந்த பேட்டர் எடுக்கணும்ன்ற ஒரு மூளை இருக்கிறவருக்கு கேப்டன்சில சொல்லி கொடுக்கறது ஒன்றும் பிரச்சனையா இருக்காது. தோ அவருடைய போலிங் பொட்டன்ஷியல் அவர் எடுத்தா கூட அவர் ரொம்ப ரொம்ப கிளியரா பிரமாதமா கேட்ச் பண்ணுவார். அந்த அளவுக்கு பிரெயின் வந்து வேற யாருக்கும் டீம் இருக்கிறதா எனக்கு தெரியல. ஸோ டேக்கிங் விக்கெட்ஸ் இஸ் ஜஸ்ட் 10 டெலிவரிஸ். யூ ஹேவ் டு ஜஸ்ட் மேக் தி ஆப்போனன்ட் மேக் 10 மிஸ்டேக்ஸ் வச்சு க்ளோசஸ்ட் எனக்கு தோன்றது ப்ராக்சிமிட்டி டு கேப்டன்சின்றது எனக்கு தெரிஞ்ச பும்ரா தான் பெட். பஸ் ஆனா இன்கேஸ் பும்ராவோட அந்த ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் இன்ஜுரிஸ் ப்ரோன் ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட்னால அவர் சில டெஸ்ட் மிஸ் ஆவாருன்னு சொல்றாங்க. சோ இன்கேஸ் பும்ரா இல்ல ஆமா. அந்த ஒரு விஷயத்தை கன்சிடர் பண்றாங்க. அந்த ஆங்கிள் நீங்க பார்க்கும்போது என்னுடைய ஓட் ராகுலுக்கு தான். பட் எல்லாரும் மோஸ்ட்லி கில்லுன்னு எனக்கு ராகுல் மேல ஜாஸ்தி நம்பிக்கை இருக்கு. அந்த விதத்துல அவருடைய டெக்னிக்கல் அவருக்கு ப்ராப்ளமே இருக்காது. எந்த சேலஞ்சிங் கண்டிஷன்ல ஆட்டுவார். அவருடைய கூல் பெட்டர்னு எனக்கு தோணுது. இதுவே இவ்வளவு நாள் பார்த்திருக்கிறதுனால ரோஹித் கேப்டன்சியை பார்த்து கோலி கேப்டன்சியை பார்த்து தோனி கேப்டன்சி எல்லாம் பார்த்ததுனால நிறைய நாட்கள் பார்த்ததுனால நிறைய கருத்து இருப்பார். ஸோ ஹி வுட் பி a better choice னு எனக்கு தோணுது. ஓகே பாஸ், ஃபைனல் தாட்ஸ் அபவுட் விராட் கோலி அண்ட் அவரோட அந்த ஓடிஐ கரியர் இன்னும் ஸ்டில் இஸ் ஆன். சோ கண்டிப்பா 27 வேர்ல்ட் கப்புக்காக, ஏன்னா அந்த கப்பை அடிச்சு தம்சம் பண்றோம் அப்படின்னு ரோஹித் சர்மா விராட் கோலி அவளோட இருப்பாங்க. சோ அந்த ஃபைனல் தாட்ஸ் அபவுட் ஓடிஐ வேர்ல்ட் கப் 2027 ப்ராக்ரஸ் என்ன பாஸ்? எல்லாமே சூப்பரா இருக்கும். விராட் கோலி வந்து குவாலிஃபைட் டு பிளே கிரிக்கெட்ல குவாலிஃபைட் டு பிளே கிரிக்கெட் தான். கோலி மாதிரி ஆடணும்னு எல்லாருமே ஆசைப்படுவாங்க. அவர் இந்த வாரியர் பாஸ், இந்த வாரியர் இந்தியா பாகிஸ்தான் வாரிக்கே போறேன்னு கிளம்பு. அந்த மாதிரி ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறது. பட் ஸ்டில் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் ஒருத்தரோட டிசிஷன். ஸோ டெஃபினட்டா கொலை வெறி இல்ல, கோலி வெறி நமக்கு ஓடும் கிரிக்கெட்லன்னா. நீங்க கோலி வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கலாம். கிரேட் லக் டு ஹிம். He'll do wonders. Whenever he comes, he'll do wonders. இந்த வார்ஃபேர்ல இந்தியா யாருன்னு காமிச்சாங்க. We are the lion of actual control காமிச்சாங்க. ட்ரோன் விஷயத்துல நாங்க தான் ட்ரோன் ஆச்சாரியான்னு காமிச்சாங்க இல்லையா? சோ எத்தனை ரொம்ப மினிமம் டைம் எடுத்திருந்தா கூட அந்த வார்ல பல பேர் வந்து நமக்காக உயிரை கொடுத்தாங்க. யார கொஞ்சம் கொடுத்திருந்தாலுமே அவங்களுக்காக இனிமேல் எவ்ரிடே இந்த ஆர்மி பீப்புள் ஆர் சேவிங் அஸ் எவ்ரி டே எவ்ரி செகண்ட். அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 minutes நீங்க டிவோட் பண்ணி உங்க டைட்டில் அவங்களுக்காக ப்ரே பண்ணுங்கன்றது என்னுடைய ரிக்வஸ்ட். எங்க சான்ஸ் கிடைக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இது வந்து அவங்க வந்து காட் மாதிரி, நேஷனல் செக்யூரிட்டி காட்ஸ் அவங்க. அவங்க வின் பண்றது இப்ப கிரிக்கெட் வின் இவ்வளவு வெறி ஆறீங்கன்னா இதோட 100 times நம்ம வெறி ஆகணும் இந்தியா ஜெயிக்கிறதுக்கு வார்ல. அதை பீஸ் ஆகி காமிச்சோம், யாருன்றது காமிச்சோம். ஹேட்ஸ் ஆஃப் டு ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ். ஓகே பாஸ், ரொம்ப சூப்பராகவே சொல்லுவீங்க. ஸோ கண்டிப்பா நம்மளோட ஆர்மி பீப்புளுக்கு, டோட்டல் எல்லா ஆர்மி நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் எல்லாருக்குமே நம்ம வந்து ஒரு ராயல் சல்யூட் கொடுத்துட்டு ஸோ ஓகே மக்களே, ஸோ வேற ஒரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ரஞ்சித் தங்கராஜ்.